நீங்க உங்களோட காலங்கள வட்டி இருக்கீங்களா கேக் ஒரு வட்டும் ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாய் சொல்லி விடல. உங்களுக்கு அத்தை ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி தந்தவ உங்களுக்கு கொடுக்க சொல்லி. அனைவருக்கும் வணக்கம். நான் ரோசாயினி. நான் சொல்லகளி இல்ல லைன்ல அடிக்கிறவே என்ன செய்ய போறீங்க இன்னைக்கு? பாத்தீங்கன்னு சொன்னா எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். என்ன இன்னைக்கு வந்து ஜெரோமியின் பிறந்த நாள். என்ன 6வது பிறந்த நாள். 6வது பிறந்த நாள். 6 வயது பிறந்த நாள். அர்ஜுனிக்கு எனக்குதான் பிறந்த நாள். ஓ அது பெரும் கொடுமை. உண்மையாதான். இப்ப கேக் வெட்டதான் பிரச்சனை வர போறீங்க. தான் ஊதுறதோ இல்லாட்டி ஜெரோமி ஊதுறதோட தெரியாம கிடக்குது. 2 பேரையும் பண்ண வேண்டிய. ஓ அப்படித்தான் செய்யணும். ஜெரோமி ஊத மாட்டா. அதுதான் ஜெரோமிக்கு காத்து வராது. ஜெரோமிக்கு காத்து வராது. முன்னாள் வேலி இல்ல. வேலி இல்ல. கண்டமா கிடக்கு. பண்டைய ஜெரோமிக்கு வந்து 6வது பிறந்த நாள். 6வது பிறந்த நாள் நாங்க நேற்று போட்டிருந்தோம். அதுல நிறைய பேர் வந்து ஏற்கனவே வாழ்த்துக்களும் தெரிவிச்சிருந்தது. வாழ்த்துக்கள் தெரிவிச்சீங்க, அவைகளுக்கு நன்றிகள். அதோட அப்ப நாங்க இன்றைக்கு வந்து ஜெரோமிக்கு வந்து ஜெரோமியும் கேக் வெட்டுறதுக்கு சரியான ஒரு ஆவலா இருந்து கொண்டிருக்கா. என்ன ஜெரோமியோட விருப்பத்துக்காக தான் அந்த கேக் வெட்ட ஒரு நிகழ்வை நாங்க செய்யறோம். எல்லாரும் உண்மையா பெரிய கால தேவைப்படாத. என்ன சின்ன பிள்ளை வழியா செய்யறோம். எல்லாருக்கும் ஒரு தடையும் ஒரு தடையும் இல்ல. அக்கா சொல்ல தனக்கும் நாளை கண்டு பட்டனாலும் தாண்டடியா. என்னக்கா அவரு பிறகு மனமே பிறந்தனால கட்டாயம் நாங்க கேக் வெட்டி நினைவு கூறுவோம். அடி பிரச்சனையோ நினைவு கூறாட்டி ஒரு கவலை இல்ல. அநேகமா எல்லாம் இப்பதான் அனுப்படி எல்லாம் முன்னே உள்ள காலங்கள்ல இந்த பிறந்த நாள் எல்லாம் ஒன்றும் இல்லை. கணக்கு எடுக்கிறது இல்ல. இப்ப நீங்க உங்களோட காலங்கள வட்டி இருக்கீங்களா கேக் ஒரு வட்டும் எனக்கு வெட்டினா 60 வயது கிட்டத்தான் கேக் வெட்டி இருக்கோம். மறுபடி இருந்தாங்க. அதானே உங்களுக்கு தெரியாது. அந்த நாளையும் மறந்துருப்பீங்க போல இருக்கு. வேலைக்கு போக வேண்டியது. ஆனா இப்பத்திய பிள்ளைய பாத்தீங்களோ ஆக்களுக்கு மாதங்கள் தெரியும். கட்டாயம் கேக் வெட்டணும் சொல்லி நிக்கணும். அதானே அவைகளுக்கு ஒரு சந்தோஷம். சின்ன குணமே அப்படித்தானே. பெரிய முக்கியமா இவாக 2ஆம் தேதி. 2ஆம் தேதி உங்களுக்கு இப்ப எனக்கு 1ஆம் தேதி. அது மறக்கே இல்லாது. அப்படியே வந்து கொண்டிருக்கும். லைனா வந்து கொண்டிருக்கும். 1ஆம் தேதி 2ஆம் தேதி. என்னென்ன அப்ப உங்களுக்கு அக்காக்கு 5ஆம் மாதம் 30ஆம் தேதி. என்ன இந்த வருஷத்துக்குள்ள ஸ்டார்ட் பண்ணி இருக்கிறா. உண்மைதான். நேற்று ஏஞ்சல். நேற்று ஏஞ்சலோ நேற்று ஏஞ்சல் பர்த்டே. ஏஞ்சலுக்கும் ஜெரோமிக்கும் என்ன ஒரு நாள் வித்தியாசம். இப்ப அதாவது செல்லக்கிளிய பாக்கும் ரோசாயனிக்கு மண்ட மாதிரி சரியான எப்படி கரெக்டா கதையை போட்டு விட்ட. உண்மையா எதிர்பார்க்கல இவ்வளவு தூரத்துக்கு வருவான். என்ன சொல்லுங்க அப்ப படிச்சது கூட இல்ல. எனக்கு படிப்பு கூட எனக்கு. அப்ப நாங்கள் பாபா வந்து நல்லா வடிவா ஒலிக்கிட்ட நிக்கிறா. இப்ப கேக் வெட்டுவோம் மாட்டேன். அதுதான் நானில விளக்கட்டு ஒலிக்கிட்டு பார்த்து நீங்கள் கோபம் வரதும் கூட ஜெரோமியெல்லாம் எங்களை கோவப்படுத்துது. ஆனா உண்மையாவே ஜெரோமி வந்து சரியான குழப்படி. இப்ப நான் சொல்றத வந்து கூட கேக்குறது அது குறைவு. டக்குன்னு கோவம் வந்துடும். உடனே பிடிக்கும். அதமா நிக்கும்.
அப்ப என்ன செய்ய சின்ன கலண்டா அப்படித்தான் தேவையில்ல நாங்களும் திருத்திக்கொள்ளணும். இப்ப சின்ன பிள்ளைன்னு விட்டா அப்புறம் அது எங்களை சொல்வழி கேட்காம போயிடும். அதுக்கான சில நேரங்களை வந்து நாங்களும் வந்து என்ன சொல்றது அதுக்கான இதெல்லாம் சொல்லி கொடுக்குறோம். என்ன அப்படி செய்யக்கூடாது கண்டிக்கணும் பண்றதுக்காக. அதுக்காக இன்றைக்கு இப்படி படிப்பிலையும் கட்டிக்காரு கேக் வெட்டுறதுக்கு அவரோட நிக்கணும். ஜெரோமின் கேக் வெட்ட பாப்போம். சரி ஓகே. அப்படியே ஜெரோமின் கேக் வெட்டுக்கு போகும்னா எங்களோட வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எங்களுக்கு மிகப்பெரிய ஆதரவா இருக்கும்னு சொல்லிக்கொண்டு நாங்க வந்து வீடியோக்குள்ள போய் பார்ப்போம். அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமிக்கு வந்து நாங்க கேக் வெட்டுறதுக்கு முன்பதாக நாங்க சின்ன ஒரு ஜெபம் ஒன்று ஜெபிச்சுட்டு நாங்க ஜெரோமி கேக் வெட்டுவோம். என்ன ஜெயிப்போமா? பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமி வந்து ஒரு வடிவா இருக்கேன் ஜெரோமி. சரி நாங்க ஜெபிப்போமா? அச்சாப்புல சரியா சரி. அப்படி நாங்கள் கண்களை மூடி தேவன்தாமே இந்த நாளிலுமாய் ஒரு வருடத்தை கூட்டிக் கொடுத்த தயவுக்காக ஜெரோமிக்காய் நன்றி சொல்லி நாங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கொள்வோம். எங்களை நேசிக்கிற பரிசுத்தமான பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நீங்கள் எங்கள் மீது வைத்த கிருபை மகா பெரிதா இருக்கிறதுனாலே ஸ்தோத்திரிக்கிறோம் துதிக்கிறோம் ஐயா. ஒரு நாள் பிறப்பதை மனிதர்களாகி நாங்கள் அறியோம் ஆண்டவரே. ஆயினும் உமது மிகுந்த கிருபை நிமித்தமா இந்த நாளை ஆண்டவரை காண பெரிதான கிருபை பாராட்டிய தயவுக்காய் ஸ்தோத்திரம். விசேஷித்த விதமாய் ஆண்டவரே அப்பா பிதாவே நீங்கள் தாமே வருஷத்தை நன்மைகளினால் முடிசூட்டுகிற கர்த்தர் ஆண்டவரே அப்பா பிதாவே ஜெரோமிக்காய் நன்றி செலுத்துகிறோம். இந்த வருடத்திலுமாய் ஒரு வருடத்தை நீர் கூட்டி கொடுத்த தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வருடத்திலுமாய் ஆண்டவரே கற்கிற கல்வியில் சிறந்து விளங்கத்தக்கதாயும் ஆண்டவரே கீழ்ப்படிந்து நடக்கத்தக்கதாயும் ஞானத்திலும் அறிவிலும் விவேகத்திலும் ஆண்டவரே தேறின பிள்ளையாய் ஆண்டவரே வளர நீர் கிருபை கொடுக்கும்படியாய் சுபிக்கிறோம் ஐயா. தேவ ஆசீர்வாதமானது தொடர்ந்துமாய் கூட இருக்கட்டும் ஐயா. விசேஷித்த விதமாய் பெற்றோருக்காய் செபிக்கிறோம் ஆண்டவரே. பெற்றோரையும் ஆசீர்வதியுங்கள் ஆண்டவரே. பிள்ளையை நடத்த வேண்டிய வழியிலே நீ நடத்து. அப்பொழுது பிள்ளையானது ஆண்டவரே அதன் வழியை விட்டு விலகாதபடி இருக்கும் என்று சொன்ன வார்த்தையின் படி பிள்ளையை நடத்த வேண்டிய வழிகளை நீர் ஞானமாய் கற்றுக் கொடுத்து நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம் ஆண்டவரே. நிறைவான ஆசீர்வாதமானது கூட இருந்து வழி நடத்தும்படி ஆட்சேபிக்கிறோம். தேவ சமாதானமும் சந்தோஷமும் நிலைத்திருக்கும்படியாய் கனமகிமை துதிஜாக உங்களுக்கு ஒருவருக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறேன் பிதாவே. அந்த நாள் முதலாயும் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. மெதுவான தென்றல் கொடுங்காற்றாய் மாறி அடித்த வேளையிலும் என்னை கீழே விடவில்லை. பிறந்த நாள் முதலாயும் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறக்கு முன்னமே என் பேரை அறிந்திரே அவயமனைத்திலும் அழகாக வரைந்திரே. என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. என்னிடமுள்ளதையே உம்மிடம் ஒப்படைத்தேன். அந்நாள் வரையிலுமே அதை காத்திட வல்லவரே. பிறந்த நாள் முதலாயும் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. பிறந்த நாள் முதலாயும் தோளில் சுமந்தீரே தகப்பனிலும் மேலாய் தனி பாசம் வைத்தீரே. சரி என்ன மேலே ஜெரோமி கேக் வெட்டுவோமா வேணாமோ? வெட்டுவாமா? அது நாளை வெட்டுவோமா? நாளைக்கு வெட்டினா கரைஞ்சி போயிடுவோம் வேணா. சரி அப்ப எங்க பிள்ளை கேக் வெட்டுங்க வேணா. பிள்ளை இதுக்கு தானே எதிர்பார்த்துறீங்க மிளகு திரியை நாங்க கொளுத்திட்டு. சரி அப்ப நாங்க ஜெரோமிக்கு வந்து கேக் வெட்ட போறோம் வேணா. அப்ப ஜெரோமி வந்து சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஆளுக்குதான் சரியான சந்தோஷம். இப்படி வடிவா இருக்கிறேன். இது என்ன புதுசாகிறது? நல்லா இல்ல முடலா தான் இந்த முறை கொஞ்சம் வேற லெவல்ல போகுது போல. பேர்த்து ஏன்னா ஹாப்பியா
சரி நல்ல ஹாப்பியா சரி அப்ப கேக்க வெட்டுவோமா இல்லாட்டி நாளைக்கு வெட்டுவோமா சரி படுங்க மெழுகுதிரிய கொளுத்திட்டு மனதிரி அப்பா தான் கொடுத்தோணும் நான் கொளுத்துறேன் பிள்ளைக்கு பிள்ளைக்கு அதை பயமா இருக்கப்பா அரைக்கு கொளுத்துங்கப்பா வேணுங்க வேணுங்க நீங்க கொளுத்துங்க பயமா இருக்கு ரியானா ஒரு ஆள் பார்த்து கொண்டிருக்கா அது பிரச்சனை நீங்க அங்க பாருங்க அது கொஞ்சம் முதல்ல பிடிக்கணும் தான் வரும் வா சரி ரியானா இங்க கை தட்டுது ஐயோ ஐயோ என்ன ரியானா ஐயோ நல்லா இருக்கு ஹாப்பி நியூ இயர் மாதிரி இருக்கு அப்படி மேல ஊரு மாதிரி சுனாமி மாதிரி சொன்னா 6 நம்பர் கொடுத்தே இல்ல பண்டை ஜெரோமிக்கு 6 வயது பிறந்தனால என்ன 1 2 3 பெரிய ஆள் தான் என்னண்டு முதலாம் ஆண்டா பெரிய ஆள் தானே அப்ப நீங்க பெரிய ஆளோ அடிக்கல அடிக்கல பெரிய பிள்ளைக்கு என்ன அடிக்கிறது வருமாதையில பார்க்கவே இல்லை சரி விடுங்க அங்க பாத்து ஊதுங்க பெரிய அப்படி பாருங்க அப்படியே ஊதுங்க கிட்ட போங்க சுடாது கேக்க வெட்டுவோம் என்ன கத்தி எப்படிங்க தான் பட்டுப்பா என்ன பிடிக்க வேணாம்னு சொன்னவா பாடுவோமா ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டு யூ ஹாப்பி பர்த்டே டியர் ஜெரோமி ஹாப்பி பர்த்டே டு யூ கட்டிக்கார புள்ள கைதாங்க சரி அப்ப ஜெரோமிக்கு நான் தீத்துட்டா கேக்கு யாரு பண்ண ஜெரோமி அப்பாக்கு உங்களுக்கு தானே பர்த்டே இல்ல அங்களுக்கு சரியா தீதுங்க பொங்கல் இவதானா அம்மா சரியா சரி தேங்க்யூ நீங்க தங்கச்சி தீதல தங்கச்சிக்கு பெரிய ஆளுக்கு அதுதான் ரைட் ஏன்னா காணுமா கேக்கு சரி 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 செல்ல குட்டி ஆமா சரி பிள்ளைக்கு தீத்திட்டு ஜெரோமி குட்டிக்கு ரைட் அச்சா பிள்ளை அக்காவுக்கு தீத்துங்க நீங்க பிள்ளை ரியானா அக்கா தீத்தி விடுங்க ரியானா குட்டி அக்கா தீத்தி விடுங்க ரைட் கட்டிக்கார பிள்ளை சரி ரியானா குட்டி அக்கா அக்கா ஹாப்பி பர்த்டே விஷ் பண்ணி விடுங்க அந்த கை மெட்டக்கு விஷ் பண்ணி விடுங்க அங்க பாத்து ஹாப்பி பர்த்டே அப்பா கொடுக்கல அப்பா நீங்க கொடுங்க அச்சா பிள்ளை அப்பா கவாதற இல்ல பாருங்க சரி 2 பேட்டையும் போடணும் இல்லாட்டி சரி 2 பேட்டையும் மாண்டாடி சரி இப்ப சரி ரைட் ஜெரோமி பண்டைக்கு அழகு 6வது பிறந்த நாள் என்ன அப்போ அப்போ அந்த காருக்குண்ட கப்பி வைத்தேன் அஜிக்கு தான் கப்பி வைத்தேன் சரியா 2 பேரும் அப்புல அப்படி ஒரு பாசம் என்ன சரி அஜிக்குமானமே கேக்கு அஜிக்கு தீத்தோணும் அப்ப அஜியை காணுமோ சரியா ஏன் மைங்கோ சரியா சந்தோஷம் என்ன தேங்க்யூ சரி அப்ப ஜெரோமிக்கு இன்றைக்கு எத்தனை ஆகுது பிறந்த நாள் 6 வயசு என்ன அந்த மொத்தம் ரெண்டு பேருக்கு ஒரே கலரா இருக்கு கேக் தீத்துவோம் சரி நாங்க வீட்டு உனக்கு செல்ல குட்டி நான் தீத்தா பிள்ளைக்கு இது வருமா வெள்ள
ஐசிங் வேணுமோ அதுதான் அப்ப உங்களுக்கு கிஃப்ட் வேணுமோ தேங்க்யூ ஜெரோமி குட்டி ஹாப்பி பர்த்டே ஐயோ புள்ள என்ன நிறைய சந்தோஷமா இருக்கிறீங்களா ஹாப்பியா இருக்குதா வடிவான சட்டி எல்லாம் போட்டிருக்காரு புள்ள என்ன புள்ளைக்கு நான் அம்மு தானே வாங்கி தந்தது என்ன அப்ப வடிவான சட்டிய புள்ளைக்கு என்ன புள்ளைய கூட்டி கொண்டு போய் தானே எடுத்து தந்தது என்ன ஓ அப்ப ஹாப்பியா இருக்கிறீங்க என்ன அவன் பெரியப்பா சரி அவசரப்படுற புள்ளை யூஸ் பண்றதுக்கா ஹாப்பி பர்த்டேடா செல்ல குடி அஞ்சு தரணும் தேங்க்யூ அப்ப ஜெரோமி குட்டி கேக் தீத்துவோமா எப்படி அம்மா ஹாப்பியா பெரியப்பாண்டா ஜெரோமிக்கும் உயிர் தானே அப்படின்னு எங்கட புள்ள தானே சாப்பிடுங்க ஜெரோமிக்கிட்ட கேக்காலே புள்ள கட்டிக்காரி அப்ப எனக்கு அவ்வா தெரியல இந்த பக்கம் பெரியப்பா கேட்க தேவையில்லை கேட்கவே தேவையில்லை சரி ஜெரோமி குட்டி சந்தோஷமா இருக்கிறீங்களானே அப்ப என்னடா ஜெரோமி குட்டி உங்களுக்கு அத்தை ஒரு கிஃப்ட் ஒன்று வாங்கி தந்தவ உங்களுக்கு கொடுக்க சொல்லி சரியோ அப்ப நீங்க அப்புறம் பாருங்க என்ன அத்தை வாங்கி தந்தத என்ன எந்த அத்தை என்ன ஞாபகம் இருக்குமா சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னாங்க ஜெரோமி குட்டி முக்கியமானது ஒண்ணா மறந்துட்டீங்க என்னன்னு சொல்லுங்க அப்ப ஆள் சொன்னது அம்மா எனக்கு வீடியோ எடுக்க கண்டிப்பா வந்து கண்ணாடி தாங்கன்னு சொல்லி ஏன்னா அப்ப இந்த கண்ணாடிய வந்து நாங்க போட போறோம் என்ன ஜெரோமி குட்டிக்கு மஞ்சள் கலரா டப்பா போட்டு விடுறேன் காட்டுங்க பாப்பா ஜெரோமி பாப்பா வாவ் சூப்பரா இருக்கு ஹாய் சொல்லி விடல அப்ப ஜெரோமி இந்த கண்ணாடி எப்படி இருக்கு பிள்ளைக்கு சூப்பரா சூப்பரா சரியான ஒரு அளவா இருக்கு கண்ணாடி சைஸ் எடுத்திருக்கேன் நல்லா இருக்கு இவாகத்தான் சரியான கண்ணாடி ஓடுகொண்டு ரியானோட கவி பர்த்டே பாட்டை பாத்தீங்களா எப்படி பாடு வடிவா பாடுன ரியானா கவி பர்த்டே பாட்டு எங்க கேட்டீங்க தான் ஊதுப்படுது சரி அப்ப நாங்கள் அப்படியே கண்ணாடியும் போட உண்மையில நல்ல ஒரு வடிவா இருக்கு ஆமா சரி அப்ப நாங்க ஜெரோமிக்காக கேக் வாங்கி வச்சிருக்கிறோம் டீ குடிக்கணும் என்ன சரி அப்படியே பாத்தீங்கன்னு சொன்னா ஜெரோமியுடைய பிறந்தநாள் வந்து இனிதான் நிறைவடைய போகுது என்ன ஜெரோமி சந்தோஷமா பிள்ளைக்கு நாளைக்கு உண்மையாவே நல்ல ஒரு சந்தோஷம் இந்த தான் நடுகிற எதிர்பார்த்தது அம்மா கேக் வெட்டணும்னு சொல்லி சரி அதே மாதிரி இன்னைக்கு வந்து ஜெரோமி விருப்பத்துக்காக கேக்கும் கட் பண்ணியாச்சுன்னு அப்ப ஒரே பர்த்டே பெட்டியால் கலைச்சோடைய நான் வர விட்டோம் என்ன ஜெரோமி என்ன சொல்லி கொண்டு அப்போ அந்த கிஃப்ட் தானே பார்க்க போறோம் அதுதான் முதலாவதா வந்து தான் வந்து அப்பு அந்த கிஃப்ட் தானே பார்க்க போறோம் அப்ப நாங்க அதை புறா பாப்போம் ஜெரோமி சரி அப்ப நாங்க வந்து எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்களுக்கு ஒரு நல்ல சந்தோஷம் உண்மையாவே நல்ல ஒரு சந்தோஷம் அதை விட எங்களுக்கு சந்தோஷம் வேற என்ன இருக்குன்ற மாதிரி ஆமா ஒரு மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் அப்ப ஜெரோமிக்கு வந்து சந்தோஷம் தானே ஜெரோமி சரி இப்ப நாங்க எங்களோட வீடியோ முடிச்சு கொள்ள போறோம் எங்களோட வீடியோ பாக்குறீங்க மறக்காம லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் சந்திக்கிறோம் பாய்